வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் கவர்மெண்ட் பிஎட் காலேஜஸ் அட்மிஷன்ஸ் எப்பொழுது இருக்கும்ன்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் பிஎட் கவர்மெண்ட் காலேஜஸ் கவுன்சிலிங்க்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான். இந்த எப்பொழுது இந்த பிஎட் கவுன்சிலிங் நடைபெறும்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் பிஎட் ஜாயின் பண்ணுறதற்கான அட்மிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் சம்மந்தமான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பிஎட் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் எண்டில் அல்லது செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட் வீக்கில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பார்த்திங்கன்னா TNGASA.in இந்த TNGASA இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் இதற்கான கவுன்சிலிங்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா TNGASA இந்த வெப்சைட்டில் தான் வெளியிடுவாங்க. அப்போது பிஎட் ஜாயின் பண்ணணும் கவர்மெண்ட் காலேஜஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது நம்மளுடைய சேனல்லையும் நம்ம அதை வீடியோவாக கொடுப்போம். ஹவு டு அப்ளை, எப்படி அதை அப்ளை பண்ணலாம்ன்றதும். அதனால் அட்மிஷன்ஸ் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் இறுதி வாரங்கள்லேயும் அதே போல் செப்டம்பர் மந்த் வரலுமே நடைபெறும். இதே நீங்கள் ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணால் நேரடியாகவே நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை அணுகலாம். அதே போல் எலிஜிபிலிட்டி என்ன இந்த பிஎட் அட்மிஷனுக்கு பொறுத்தவரையில் எந்தெந்த சப்ஜெக்டில் முடிச்சிருக்கவங்களாம் ஜாயின் பண்ணலாம், யாருக்கெல்லாம் கம்பல்சரியாக யூஜி தேவை, யாருக்கெல்லாம் கம்பல்சரியாக பிஜி தேவைன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரையில் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த பிஎட் அட்மிஷனை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பிஇ முடிச்சிருக்கீங்க, பிஇயில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை படிச்சிருக்கீங்க இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸை படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக பிஎட்டை ஜாயின் பண்ண முடியும். மேக்ஸ் படித்தவங்களுக்கு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டீச் பண்ணுறதுக்கான எலிஜிபிள். பிஇ முடித்தவங்க எல்லாருமே மேக்ஸை பேஸ் பண்ணி பிஎட்டை பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா யூஜி முடித்தவங்க இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இது எல்லாமே இருக்குங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஎட்டை பண்ணலாம். ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலும், கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும், பாட்டனி, ஜுவாலஜி, அதே போல் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, பிசிஏ படிச்சிருந்தாலும் சரி அட்மிஷன்ஸ் பண்ணலாம். பிஜியை பொறுத்தவரையில் யாரெல்லாம் கம்பல்சரியாக பிஜி பண்ணியிருக்கணும், எக்கனாமிக்ஸ், ஹோம் சயின்ஸ், காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோஷியாலஜி, சைக்காலஜி, இந்தியன் கல்ச்சர், ஃபிலாசபி, லாஜிக் இந்த சப்ஜெக்டில் இருக்கவங்களுக்குலாம் கட்டாயமாக பிஜி இருந்தால் மட்டும்தான். இப்போ காமர்ஸ் படித்தவங்களை பொறுத்தவரையில் பிகாம், எம்காம் ரெண்டுமே முடிச்சிருக்கணும். எக்கனாமிக்ஸும் அது போல் தான். யூஜி, பிஜி கம்பல்சரி முடிச்சிருந்தால் தான் இந்த சப்ஜெக்ட் 11th 19th வரலும் எலிஜிபிள். அதே போல் மார்க்ஸை பொறுத்தவரையில் ஓசி கேட்டகரி கம்யூனிட்டியில் இருக்கவங்க 50%, பிசிஎம் 45%, எம்பிசி 43, SC/STயில் இருக்கவங்க 40% எடுத்திருந்தால் போதும். இதை நீங்கள் கல்லூரிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இது ப்ரைவேட் காலேஜஸாக இருந்தால் இந்த மார்க்ஸை உங்களுடைய மார்க்ஸை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே போல் கவர்மெண்ட் காலேஜஸ் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையில் யூஜியில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்குமோ அந்த பர்சன்டேஜின் அடிப்படையிலையும் கம்யூனிட்டியினுடைய அடிப்படை எந்த கம்யூனிட்டியில் வரோன்றத அடிப்படையில் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க அதை பொறுத்து பார்த்திங்கன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் யூஜியில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸுக்கான ஒரு அட்மிஷன் ப்ரொசீஜர்.
ஸோ அதால் நீங்கள் அதை அப்ளை பண்ண பிறகு தான் உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி, அதே போல் மார்க்ஸு பர்சன்டேஜ் யாரெல்லாம் அதிகப்படியாக எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு ஆட் பண்ணி தருவாங்க. ஸோ அதால் வந்ததுன்னா நீங்கள் கட்டாயமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் வேணும்னு நினைக்கிறவங்க, ப்ரைவேட் காலேஜஸ் தேவைப்படுறவங்க, கைடன்ஸ் தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜஸ்லாம் ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ஸோ அதுக்கான கைடன்ஸ் நம்ம கொடுப்போம். கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுடைய மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.